கூலி மூவியோட வேற லெவலான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த படத்தை நம்ம லோகேஷ் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கமல்ஹாசனோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சியூவில் இல்லை அப்படி ஸ்டாண்டலோன் ஃபிலிம் அப்படின்றத அவர் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படியாவது கமல்ஹாசனுடைய வாய்ஸ் என்னாச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் வந்து பிளான் பண்ணி இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா கூலி படத்தில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் கார்டெலாம் ஓடிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவரோட வாய்ஸ் வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ரஜினி அவர்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாராம் லோகேஷ். ஸோ அதுக்கு தாராளமாக அவருடைய வாய்ஸ் பண்ணிக்கலாம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்களோட வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போகுது. ஸோ இது எல்சியூவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அது உங்களுக்கு வந்திருந்ததான்றதும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூலி படம் ஆகஸ்ட் 14 வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க, இந்த காம்போவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க.